அவுரி வேர் ஆகட்டும், பரங்கிப்பட்டை, இந்த மாதிரி உள்ள ஹெர்ப்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. லிவருக்கும் சொரியாசிஸ்க்கு சம்மந்தம் இருக்கா சார்? லிவருக்கும் சொரியாசிஸுக்கும் தான் சம்மந்தமே இருக்குது. அதனால தான் இந்த கண்ம நோயில் நம்ம அது முக்கியமாக பிரிக்கிறோம். இம்யூன் சிஸ்டத்தை சரி செஞ்சோம் அப்படின்னா தோல் நோய் சரியாயிருமா சார்? கண்டிப்பாக சரியாயிடும். சித்தா மருந்து எடுத்தோம் அப்படின்னா தோல் நோய் ரொம்ப அதிகமாகுது அப்படின்னு தான் சார் சொல்கிறாங்க. அது உண்மையா சார்? அவங்க நவீன மருத்துவமே எடுக்காமல் சித்தாவில் வந்தாங்க அப்படின்னா அதோட ரிசல்ட்டு வித்தியாசமாக இருக்குது. சார் இப்போ புளியே தவிர்க்கணும் அப்படின்ட்டீங்க, எல்லா விதமான குழம்புலையும் புளி சேர்க்கணும்ல சார்? அப்போ அவங்களுக்கு வேறு என்ன சார் இது பண்ணுறது? தக்காளி பழத்தை 1-2 போட்டுக்கலாம் சார். இப்போ ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கும் லிவருக்கும் சம்மந்தம் இல்லை, அப்போ ஸ்மோக் பண்ணுறவங்க ஸ்மோக் பண்ணுறவங்க லிவருக்கும் சம்மந்தம் இல்லை. இதை தீர்க்க முடியாது, ரொம்ப அசாத்தியம்னு சொல்லி நவீன மருத்துவத்தில் வைக்க இதுதான் காரணம். இது நாள் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூடியூப் சேனலில் தோல் நோய்களை பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கிறீங்க. அதேமாதிரி நிறைய டாக்டர்ஸும் தோல் நோய்களை பற்றி விரிவாகவும் சொல்லியிருக்கிறாங்க, இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க சார். நம்ம பேஷண்ட்டு நம்மக்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சார் தோல் நோய் ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு பரவுமா, இல்லை சார் அது எப்படி சார் வருது அப்படின்னு கேட்குறாங்க சார். தோல் நோயை பொறுத்த வரைக்கும் எல்லா தோல் நோயும் ஒருத்தர்லேருந்து இன்னொருத்தருக்கு பரவும் அப்படின்னு கிடையாது. இன்ஃபேக்ட் சொரியாசிஸ் அப்படிங்கிறது நம்ம கண்மணுன்னு சொல்லுவோம். அது கண்டிப்பாக ஒருத்தர்லேருந்து ஒருத்தர் பரவாது. ஆனால் என்ன நினைப்பாங்க, அப்பாவுக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பாக பையனுக்கு வருமா, இந்த மாதிரி கேட்பாங்க. அப்போ கண்ம நோய்னா என்ன சார்? கண்ம நோய் அப்படிங்கிறது நம்ம நவீன மருத்துவத்தில் அதை தான் ஆட்டோமின் டிஸார்டர் அப்படின்னு பிரித்து வச்சுருக்காங்க. நம்ம இம்யூன் சிஸ்டத்தில் உள்ள பிரச்சனைனால வரக்கூடிய இதெல்லாம் கண்ம நோய். சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்குன்னு ஒரு தனி கிளாசிஃபிகேஷனே இருக்குது. இப்போ கண்ம நோயில் தான் ருமட்டாய்டு வரும், நமக்கு லூகோடர்மாவுடைய வெண்குஷ்டம் வரும், இது எல்லாமே கண்ம நோய். அதில் தான் இந்த சொரியாசிஸ் எல்லாம் வரும். தோல் நோயில் இந்த வெண்குஷ்டம் சொல்லக்கூடிய லூகோடர்மா அண்டு சொரியாசிஸ், இந்த ரெண்டும் தான் கண்ம நோய்னு சொல்லியிருக்காங்க. மற்ற எல்லாமே கரப்பான் ஆகட்டும், இது எல்லாமே இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ். இது ஒருத்தர்லேருந்து ஒருத்தர் கண்டிப்பாக வரும்னு கிடையாது. ஆனால் அதில் நம்ம எடுத்துகிட்டோம்னா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்குது. ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் நம்ம சோரிஸ், ரங்குப்படை, ஸ்கேபிஸ்ன்னு சொல்லக்கூடியது, இது கண்டிப்பாக இன்னொருத்தருக்கு பரவும். கரப்பானில் நமக்கு பஸ்டில் தான், அதாவது இன்ஃபெக்ஷன் மாதிரி ஏதாவது ஊசிங்க இருந்ததுன்னா அது கண்டிப்பாக எல்லாத்தையும் பரவலாம். ஸோ இந்த மாதிரி தவிர காலாந்தகப்படைன்னு சொல்லக்கூடிய சொரியாசிஸில் நம்ம பரவாது. ஸோ ஒவ்வொரு தோல் நோயும் அதோட கண்டிஷனை பொறுத்து தான் நம்ம பரவுமா பரவாதான்ங்கிறது. எல்லா தோல் நோயும் பரவாது. சார் இப்போ சொரியாசிஸ்க்கு என்ன வகையான அறிகுறிகள் சார்? கரப்பான்களுக்கு என்ன வகையான அறிகுறிகள் சார்? சொரியாசிஸ் சொல்லக்கூடிய இந்த காலாந்தகப்படை ஒரு கூட்டத்தில் வரக்கூடியது. இது எப்படி இருக்கும், நமக்கு ஸ்கேல்ஸ் பரவும், அந்த இடத்துல பின் பாயிண்ட் ப்ளீடிங், இந்த மாதிரியெல்லாம் சொல்லுவோம். இதை நம்ம பார்த்தாலே தெரிஞ்சுன்னா நாடிலையும் நம்ம கண்டுபிடிச்சிருவோம். பித்த அதிகமாக இருக்கும். அதை வச்சுமே இப்போ சொரியாசிஸ் எடுத்துட்டாலுமே நம்ம அதில் குட்டத்தில் என்ன மாதிரி இருக்குது வெரைட்டி எல்லாம் நம்ம பிரித்து பார்ப்போம். கரப்பான்னு எடுத்துட்டோம்னா அது மட்டுமே 18 இருக்கும். ஸோ இந்த வெரைட்டியில் நம்ம பிரித்து பார்த்தோன்னா இப்போ தலையில் மட்டும் வந்துட்டுனாலே நம்ம சொரியாசிஸ் அப்படின்னு நினச்சிட்டோம்னா இல்லை, கரப்பானும் இருக்குது. மண்டை கரப்பான் இருக்குது, திமிர்வாத கரப்பான். இந்த கரப்பானும் நமக்கு தலையில் ஆரம்பிக்கும். ஆனால் இந்த கரப்பான் எப்படி இருக்குன்னா ஒரு இன்ஃபெக்ஷன் டைப்லேயே தான் இருக்கும். அதுலேருந்து வராது. என்ன மாதிரி இருக்கும், ஒரு இன்ஃபெக்ஷன் நம்ம பார்த்தாலே தெரியும், அது ஒரு புண்ணு மாதிரியோ இல்லை அதுலேருந்து ஏதாவது ஊசிங்க வர மாதிரியோ அந்த மாதிரி இருக்கும். இந்த சொரியாசிஸ் சொல்லக்கூடியது செதிலாக கொட்டிகிட்டு இருக்குமே தவிர இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் மாதிரி அது பார்த்தா இருக்காது. சார் இப்போ பித்தம் அதிகரித்தால் நமக்கு தோல் நோய்கள் பார்த்தீங்க அப்படின்னா பரவுமா? பித்தம் அதிகரித்தா தோல் நோய் பரவுமா அப்படின்னு கேட்டால் இன்ஃபெக்ஷன் தான் நமக்கு பரவக்கூடியது. இன்ஃபெக்ஷன் இல்லாத வரைக்கும் நமக்கு அதை பரவுன்னு சொல்ல முடியாது. அதான் சொரியாசிஸ் கண்டிப்பாக பரவாது. ஏன்னா பித்தம் அதிகரித்தாலே நமக்கு லிவரில் ப்ராப்ளம் வரும்னு அர்த்தம். ஸோ லிவரில் ப்ராப்ளம் வரும்போது நமக்கு சொரியாசிஸ் மட்டுமா இருக்குது, எக்ஸிமாவில் கூட நமக்கு லிவர் ப்ராப்ளம் ஆகி வரலாம். கரப்பானில் சொரியாசிஸ் லிவருக்கும் சொரியாசிஸ்க்கு சம்மந்தம் இருக்கா சார்? லிவருக்கும் சொரியாசிஸுக்கும் தான் சம்மந்தமே இருக்குது. அதனால தான் இந்த கண்ம நோயில் நம்ம அது முக்கியமாக பிரிக்கிறோம். நவீன மருத்துவமும் அதுதான் சொல்லுது, மெட்டபாலிக் டிஸார்டர் தான். இதனால் மாஸ்டர் செல்ஸு சீக்ரெட் ஆகிடும், நமக்கு ஸ்கின்ல ப்ராப்ளம் வருதுன்னு சொல்லுது. சித்தவர்கள் ஏற்கனவே சொல்லிட்டாங்க, இது பித்தாதிக்கம் அதிகமாகி நம்மளுடைய கண்ம நோயின்னு சொல்கிறது காரணமே அதுதான். நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தில் எரர் ஆகி கண்ம நோயின்னு நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம், முன்னால் செஞ்ச பாவம் அப்படின்னு. அப்படி இல்லை, நம்ம இம்யூன் சிஸ்டத்தில் நம்ம மிலிட்ரியே நம்மளை அடித்தா எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு எதிராக செயல்படும் போது அதுதான் கண்ம நோயின்னு சொல்கிறோம். அதனால தான் அது சொரியாசிஸ். இதை தீர்க்க முடியாது, ரொம்ப அசாத்தியம்னு சொல்லி நவீன மருத்துவத்தில் வைக்க இதுதான் காரணம். ஆனால் சித்த மருத்துவத்தில் ஸ்பெஷாலிட்டே என்ன அப்படின்னா நம்ம கண்ம நோயை ஈஸியாக ட்ரீட் பண்ணிடலாம். அதுக்கான மருந்துகள் எல்லாமே சித்தர்கள் வழக்கமாக சொல்லியிருக்காங்க. அதை எடுக்கும்போது கண்டிப்பாக
பேஷண்ட்ஸு திருப்தி அடைகிற மாதிரி உள்ள ரிசல்ட் கண்டிப்பாக. இம்யூன் சிஸ்டத்தை சரி செஞ்சோம் அப்படின்னா தோல் நோய் சரியாயிருமா சார்? கண்டிப்பாக சரியாயிடும். இம்யூன் சிஸ்டத்தை நம்ம உடம்புல எல்லா விதமான நோயையும் எதிர்க்க சக்தி, அதை சரி பண்ணக்கூடிய சக்தி நம்ம உடம்புல இருக்குது. நம்ம அதை கொஞ்சம் கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி வாதப்பித்தக்கம் தான் நம்ம பேசிக்காக சொல்கிறது. ஸோ இந்த 3 தோஷத்தையுமே சரி பண்ணி நம்ம அதுக்குள்ளே ட்ரீட்மெண்ட் மட்டும் கொடுத்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுத்தா போதும். இம்யூன் சிஸ்டம் அந்த பிரச்சனையை தானாலே சரி பண்ணிக்கணும், எந்த வகையான தோல் வியாதியாக இருந்தாலும். சார் இப்போ தோல் நோய்களுக்கு வந்து எக்ஸ்டர்னல் ஆயில் மட்டும் போதுமா சார்? எக்ஸ்டர்னல் ஆயில் இன்றைக்கி நமக்கு சொரியாசிஸ்னாலே தெரியும், வெப்பால தைலம் தான். 777 ஆயில்னு ஃபஸ்ட்டு பிராண்டு உருவாக்குனதே இந்த வெப்பால தைலத்தை வச்சு தான். நீங்களும் நல்லா நம்மளே பார்க்கலாம், சில வயசானவங்களே சொல்லுவாங்க, சொரியாசிஸ் இருந்துப்பா லைஃப் பூரா அந்த வெப்பால தைலத்தை போட்டே நான் சமாளிச்சிட்டேன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சமாளிக்கிறது எக்ஸ்டர்னல் ஆயில் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும் சித்தால. நமக்கு எப்படி அப்படின்னா, ஒரு ஸ்கின் நமக்கு தெரியும், அது புதுசாக நம்ம ஓவராக வர்றது தான் இந்த சொரியாசிஸ், வந்து ஹைப்பர் ஆக்டிவிட்டியாக இருக்குது. இதில் இந்த ஆயில் அப்ளை பண்ண அந்த டைமுக்குள்ளே அந்த டெட் செல்ஸை ரிமூவ் பண்ணி நமக்கு கொஞ்சம் அதை நார்மல் ஸ்கின்னாக காட்டும். ஸோ இந்த செய்கையை கண்டிப்பாக வெப்பாலை தைலம் செய்யும். ஸோ அந்த வகையில் இது நம்ம கூட இன்டர்னலாக கொடுத்தாலும் எக்ஸ்டர்னலாக ஒரு இது கொடுக்கறது காரணம் அந்த வெளிப்புறத்தில் உள்ள அந்த ஸ்கின்ஸ் எல்லாம் நம்ம பாதுகாத்து அதுக்குள்ளே ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக. ஆனால் பெர்மனண்ட்டாக நமக்கு வந்து உள்ள ஒரு நல்ல ஆக்ஷன் வரணும்னா இம்யூன் சிஸ்டத்தை சரி பண்ணணும். ஸோ அந்த சொரியாசிஸாக இருக்கட்டும், கரப்பானுக்கு நம்ம கரப்பான் தைலம் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ எக்ஸ்டர்னல் வந்து ஒரு லிமிட்டேஷன், அந்த டைமுக்கு கொஞ்சம் நமக்கு அந்த ரெமெடி. ஸ்கின் நீங்கள் பார்த்தா சொல்லுவாங்க, சொரியாசிஸ் எடுத்தாச்சுன்னா எர்த்திமெட்டிஸ்லாம் ரொம்ப காந்துது, ஃபஸ்ட்லேயும் காந்துதுன்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்களுக்கு ரொம்ப ஸ்கின்னு ரொம்ப இரிட்டேஷன் கொடுக்கும். இந்த மாதிரி உள்ள ப்ராப்ளத்தெல்லாம் சரி பண்ணுறதுக்கு எக்ஸ்டர்னல் அந்த டைமுக்கு உள்ளது. ஆனால் அதை நோய்க்கான மருந்தை நம்ம உள்ளே கொடுத்தா மட்டும்தான் அந்த டிசீஸை, அந்த பிரச்சனைக்குள்ள தீர்வை நம்ம முழுமையாக கொடுக்க முடியும். சரி சார், இப்போ நம்ம தோல் நோய் பேஷண்ட் நம்மகிட்ட வராங்க சார். அப்போ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டேக் மருந்து கொடுக்குறீங்க சார். இன்டேக் மருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏன் கொடுக்குறீங்க, எதுக்காக கொடுக்குறீங்க சார்? ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம ப்ராப்பராக பண்ணுறது. இப்போ நவீன மருத்துவம் திட்டார் என்னன்னு சொல்கிறாங்க, ஆன்டி ஹிஸ்டமின் ட்ரக். இதுதான் இந்த சிட்ரிசின்லேருந்து ஆரம்பித்து அந்த இச்சிங்கெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது. அடுத்ததாக ஸ்டிராய்டு. இதை தாண்டி நிறைய மருந்துகள் அவங்க வச்சுருக்காங்க. இப்போ நம்ம சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்டமின் நம்ம தெரியும், ஒருத்தனுக்கு வந்து நம்ம ஐஜி லெவல் அதிகமானா அவங்களுக்கு காரணம் இச்சிங் கொடுக்கறதுக்கு ஹிஸ்டமின் அதிகமாக இருக்கும். இதில் நம்ம பண்ணுவோம், அவுரி வேர் ஆகட்டும், பரங்கிப்பட்டை, இந்த மாதிரி உள்ள ஹெர்ப்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ அதை நம்ம ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணி அதுக்குள்ளே ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுக்கும்போது அந்த டைமுக்குள்ளே அந்த சிம்டமெட்டிக் ட்ரீட்மெண்ட்டை நம்ம கொடுக்காமல் ப்ராப்பராக சிஸ்டமிக் ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுக்குறோம். இப்படி கொடுக்கும்போது நோய் எதிர்ப்பு சக்தி, அந்த இம்யூன் சிஸ்டமும் சரியாகும். அதை ஒட்டி நமக்குள்ள இண்டிகேஷன், அந்த வெளியே உள்ள சிம்டம்ஸும் சரியாகி நமக்குள்ள தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ நிறைய பேரோட நம்பிக்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சித்தா மருந்து எடுத்தோம் அப்படின்னா தோல் நோய் ரொம்ப அதிகமாகுது அப்படின்னு தான் சார் சொல்கிறாங்க. அது உண்மையா சார்? இந்த கொஸ்டின் நிறைய பேர் நம்மகிட்ட வர பேஷண்ட்ஸு கூட கேட்பாங்க. இதுக்கான பதில் என்ன அப்படின்னா, ஒரு தோல் நோய் எந்த நோயாக இருக்கட்டும், சொரியாசிஸாக இருக்கட்டும், எக்ஸிமாவாக இருக்கட்டும், அவங்க வந்து நவீன மருத்துவமே எடுக்காமல் சித்தாவில் வந்தாங்க அப்படின்னா அதனோட ரிசல்ட்டு வித்தியாசமாக இருக்கும். நவீன மருத்துவத்தில் ஆன்டி ஹிஸ்டமின் ட்ரக்காக இருக்கட்டும், இது வந்து ஸ்டிராய்டு இருக்கட்டும், இதெல்லாம் எடுத்து சப்ரஸ் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா. நார்மலாகவே ஸ்டிராய்டுக்கு ஒரு வித்ட்ராயல் எஃபெக்ட்னு உண்டு. உடனே அந்த ஸ்டிராய்டை நம்ம நிப்பாட்டக்கூடாது, நிப்பாட்டினா அதோட கான்ட்ராஇண்டிகேஷன் காட்டும் அப்படிங்கிறது. ஸோ ஒரு ஸ்டிராய்டு இதெல்லாம் எடுத்து நீங்கள் அந்த நோயை சரி பண்ணலை, அந்த இம்யூன் சிஸ்டத்தெல்லாம் சப்ரஸ் பண்ணி வச்சுருக்கீங்க. அப்போது அதுலேருந்து திடீர்னு நம்ம சித்தா கன்வெர்ட் ஆகும்போது என்னாகும், அந்த ஸ்டிராய்டு எடுக்கலை நீங்கள், அப்போ அதை விட்டதோட எஃபெக்ட்டு உடம்புல காட்டும். அப்போ ஏற்கனவே இருந்த சொரியாசிஸ் எல்லாமே சடனாக அந்த ஸ்கின்னில் வெளியே காட்டுது. அப்போ இவங்களுக்கு என்னென்னா, சித்தாவே நீங்கள் எடுக்காமல் அந்த ஸ்டிராய்டை விட்டாலே உங்களுக்கு அதிகமாக காட்ட போகுது. இப்போ நீங்கள் அதை விட்டுட்டு டக்குன்னு சித்தா கன்வெர்ட் ஆகும்போது உள்ள ரியாக்ஷன் தான். இது எவ்வளோ நாள் இருக்கும்? 10 to 20 days இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம சித்தா மருந்து வேலை செஞ்சு அதை குறைக்கும் போது நார்மலாக வந்துடும். இப்போ அதோட தீர்வு நல்லாவே இருக்கும். ஸ்டிராய்டை எடுக்கிறத விட காட்டிலும் நம்ம இந்த சித்தாவோட எஃபெக்ட் நல்லா இருக்கும். நீங்கள் ஸ்டிராய்டு எதுவுமே எடுக்கலை, டைரெக்டாக சித்தா எடுக்கும்போது நமக்கு அதோட தீர்வு இந்த மாதிரி கூடுறது அப்படின்னு வராது. ஸோ கூடுது அப்படின்னா சித்த மருந்து எடுத்து கூடலை, நீங்கள் எடுத்த அந்த ஸ்டிராய்டை நிப்பாட்டினால உள்ள கான்ட்ராடிக்ஷன், அந்த விட்ராயல் எஃபெக்ட் தான் இது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கான பதில் உங்களுக்கு கிடைக்கும். சார், இப்போ சித்த மருந்து எடுக்கக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உணவு பற்றியும் தோல் நோய் வியாதிகள் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்பல்சரி இருக்கணுமா சார்? பத்தியம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 2 விதமாக சொல்லுவோம். ஒன்று நோய்க்கு பத்தியம், இல்லைனா மருந்துக்கு பத்தியம். இந்த சொரியாசிஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்க மருந்து எதுக்குமே பத்தியம் கிடையாது. ஆனால் இந்த பிரச்சனை எங்கே இருக்குது? லிவரில் இருக்குது.
இல்லையா? இப்போ நவீன மருத்துவர் என்ன சொல்கிறாரு, ஆன்டி ஹிஸ்டமின் இருக்கு, ஒரு அலர்ஜி இருக்குப்பா, நீ என்னென்ன சாப்பிட்றியோ அதை பார்த்து பார்த்து சாப்பிடு. உருளைக்கிழங்கு சாப்பிட்டோன்னா அலர்ஜி இருக்கா, அதை சாப்பிடாத. கத்திரிக்காய் சாப்பிடாத. கத்திரிக்காய் நம்மளும் பத்தியத்துக்கு கொடுக்குறோம். காரணம் என்னன்னா, கத்திரிக்காய் அலர்ஜி உண்டு பண்ணாது. ஆனால் உங்கள் உடம்புல ஏற்கனவே ஹிஸ்டமின் ஐஜி லெவல்லாம் அதிகமாக இருக்குது. நம்ம இதில் எடுத்து விட்டோம்னா கபம் பித்தம் இதெல்லாம் அதிகமாக இருக்கும்போது இந்த கத்திரிக்காய் உள்ள போய் அதை திரும்ப இன்டியூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இச்சிங் அதிகமாகுது. ஸோ ஒரு நம்ம குறிப்பிட்ட நாளைக்கு அதை தொடாதுங்க. மீன் எடுக்கும்போது நம்ம புளியெல்லாம் நிறைய சேர்ப்போம். ஸோ இந்த வகையில் நம்ம மருந்துக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கணும். அந்த நேரத்தில் அந்த பிரச்சனையை இன்டியூஸ் பண்ணுற மாதிரி உள்ள உணவுப் பொருள் உள்ளே போகக்கூடாது. இதுதான் பத்தியமே தவிர நவீன மருத்துவர்கள் அவங்களும் கொடுக்க தான் செய்கிறாங்க பத்தியம். ஆனால் சித்தாக்கு மட்டும்தான் இந்த பத்தியம் கிடையாது. அதுவும் கம்ப்ளீட்டாக தோல் நோயை பொறுத்த வரைக்கும் அந்த நோய்க்கு தான் பத்தியமே தவிர மருந்துக்கு எந்த பத்தியமும் கிடையாது. ஓகே சார். அப்போ உணவு முறையில் என்னென்ன சாப்பிடலாம் சார், என்னென்ன சாப்பிடக்கூடாது தோல் நோய் பேஷண்ட் பொதுவாகவே தோல் நோயை அதிகப்படுத்தக்கூடிய பதார்த்தங்கள் அப்படின்னா புளிப்பு சுவை, அதை நம்ம கண்டிப்பாக குறைக்கணும். அதனால தான் தயிர் மோர் புளியை நம்ம அவாய்ட் பண்ண சொல்கிறது. அது அடுத்தால நல்லெண்ணெய் நம்ம முக்கியமாக சொல்லுவோம். நல்லெண்ணெய் வந்து நம்ம மருந்துக்கு மட்டும் இல்லை, நவீன மருத்துவர்கள் எடுக்கும் போது கூட நல்லெண்ணெய் எடுக்காமல் இருந்தோம்னா அதோட ஆக்ஷன் நல்லாயிருக்கும். இந்த எள்ளோட இது என்னென்னா நம்ம மருந்தை ஆக்ஷனை குறைச்சிடும். அதனால் அது நம்ம அவாய்ட் பண்ண சொல்கிறது. இதை தாண்டி கத்திரிக்காய் நம்ம எல்லோரும் தெரியும், எந்த விதமான தோல் நோய்க்கும் கத்திரிக்காய் செட் ஆகாது. ஸோ கத்திரிக்காய் அவாய்ட் பண்ணணும். முட்டைகோஸ் இந்த மாதிரி உள்ள பார்த்தோம். பொதுவாக ட்ரெடிஷ்னலாக உள்ள காய்கறிகள் எல்லாமே எடுத்துக்கலாம். மற்றபடியான பெரிய பத்தியத்துக்கு நமக்கு தேவையில்லை. ஆனால் எந்தெந்த இது இப்போ உங்களுக்கு கரப்பான் இருக்கா, சொரியாசிஸ் இருக்கா, இல்லை சொரிச்சிரங்கு ஸ்கேபிஸ் இருக்கா, இது எல்லாமே பார்த்து அதுக்கேற்ற மாதிரி சில பத்தியங்கள் தான் தவிர பெரிய அளவில். சார் இப்போ புளியே தவிர்க்கணும் அப்படின்ட்டீங்க, எல்லா விதமான குழம்புலையும் புளி சேர்க்கணும்ல சார்? அப்போ அவங்களுக்கு வேறு என்ன சார் இது பண்ணுறது? தக்காளி பழத்தை 1-2 போட்டுக்கலாம். குடம்புளி நம்ம சித்த மருத்துவத்தில் எல்லா இதுக்குமே பத்தியம் அப்படின்னு சொன்னாலே குடம்புளி தான் சிறப்பாக சொல்லப்பட்டிருக்காங்க. நம்மளுடைய நாட்டுக்குன்னே உள்ள புளி அப்படின்னா அந்த குடம்புளி தான். நம்ம இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்க புளி நமக்கு வெளியே இருந்து வந்ததானே தவிர நம்ம நாட்டுக்குள்ள புளி குடம்புளி தான். அது உபயோகப்படுத்தினா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், சத்தாகவும் இருக்கும். இன்றைக்கும் குடம்புளி லேகியம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். காசினியா கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணுது, அது உடம்புக்கு தேவையான கொழுப்பை குறைக்குது அப்படிங்கிறது நம்ம இம்ப்ரூவ் ஆனாயிருக்கு. சார் இப்போ தோல் நோய் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிங்க்ஸ் எடுக்கலாமா சார்? சரி, இந்த ஒரு கண்டிஷன் தான் நான் திரும்ப சொல்லியிருக்கிறது. எந்த விதமான தோல் நோயாக இருந்தாலும் ட்ரிங்க்ஸு எடுக்கிறதா இருந்தாச்சுன்னா நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொல்கிறது காரணம். நம்ம ஒரு கரையிலையுமே அதை வந்து சக்ஸஸ் பண்ண முடியாது. நம்மளோட லிவர் எல்லாமே நம்ம நார்மல் பண்ணி கொண்டு வரணும் அப்படின்னா ட்ரிங்க்ஸ் அடிச்சிச்சுன்னா லிவரை நம்ம டாக்ஸிக் ஓவராக ஏறிட்டே இருக்கப்போ ஒரு 50 மில்லி குடித்தா கூட நம்ம ஒரு மாதம் கொடுத்த ட்ரீட்மெண்ட் ஸ்பாயில் ஆகிடும். ஸோ நம்ம ட்ரிங்க்ஸ் அலோவ் பண்ணவே முடியாது. ட்ரிங்க்ஸ் எடுக்கிறதா இருந்தால் தோல் நோய்க்கு நீங்கள் சிகிச்சை லைஃப் லாங் இருந்துகிட்டே தான் இருப்பீங்க. அது அவங்களுக்கே தெரியும், நல்லா இருக்குது, ட்ரிங்க்ஸ் அடிச்சோன்னா வருதும்பாங்க, திரும்ப மாத்திரை போடுவாங்க, இப்படியே இருப்பாங்க. நவீன மருத்துவத்தில் பெட்டர் நம்ம அதை அவாய்ட் பண்ணிடுறது. ட்ரிங்க்ஸ் அடிப்பீங்க அப்படின்னா சித்த மருந்துக்கு நீங்கள் வராதுங்கன்னே நான் சொல்லிடுறது. சார் இப்போ ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கும் லிவருக்கும் சம்மந்தம் இல்லை, அப்போ ஸ்மோக் பண்ணுறவங்க சொன்னால் ஸ்மோக் பண்ணுறவங்க லிவருக்கும் சம்மந்தம் இல்லை. டொபாக்கோ யூசேஜும் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் ட்ரிங்க்ஸ் அளவுக்கு நம்ம இல்லை. ஸ்மோக் பண்ணுறது 1-2 நாள் நம்ம சொல்கிறது தான். ஆனால் கண்டிப்பாக புகையிலை லிவரை குடிக்கத்தான் செய்யும். அதனால தான் நமக்கு கொலஸ்ட்ரால் லெவல்லாம் அதிகமாகுது. ஸோ ஸ்மோக்கிங்குமே நம்ம கண்டிப்பாக அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். கொஞ்சம் உங்களுக்கான சந்தேகம் நீங்கள் நம்ம பேஷண்ட்டை பார்க்கும்போது அவங்க கேட்டதெல்லாம் நீங்கள் கேட்டீங்க. ஸோ இது ஓரளவு எல்லாருக்குமே தெளிவு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை தாண்டி உங்களுக்கு தோல் நோயில் சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கேள்வியை பதிவிடலாம். வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் கேட்கலாம். நம்ம வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நேரில் பார்த்து ஆலோசனை பெறணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய தலைமை மருத்துவமனை திருநெல்வேலியில் இருக்குது. கிளைகளை பொறுத்த வரைக்கும் மதுரை, கோயம்புத்தூர், தஞ்சாவூர், சேலம், பாண்டிச்சேரி, சென்னை, பெங்களூர் இங்கே எல்லாம் இருக்குது. தாராளமாக அங்கே கூட நீங்கள் வந்து உங்களுக்கான மருத்துவ ஆலோசனையை பெற்றுக்கொள்ளலாம். மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திப்போம்.